வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரேஷன் துவரம் பருப்பை வச்சு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டான மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மசால் வடை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரேஷன் கடையில் வாங்குகிற துவரம் பருப்பு தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த துவரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரிசி இல்லை கோதுமைலாம் மிக்ஸ் ஆகியிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான துவரம் பருப்பு எடுத்துக்கங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 முறை நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணும்பொழுது நல்லா க்ளீனான துவரம் பருப்பு நமக்கு கிடைக்கும். நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஊற வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணி ஃபுல்லாகவே வடிகட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. ஏன்னா துவரம் பருப்புலேயே ஆல்ரெடி தண்ணி அதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபுல்லாக வடிகட்டிட்ட பிறகு சேர்த்துக்குங்க. மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சாதான் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. ரொம்ப சாஃப்டாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ இது நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் பொடியாக ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு 3 பூண்டு பல் தோலோடு நசுக்கி சேர்த்துருக்கேன். அதை தட்டி சேர்த்துங்க. நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கைகளால் இது மாதிரி கசக்கி சேர்த்துங்க. நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதோட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக அதை தனித்தனியாக நசுக்கி தான் சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு சோம்புலாம் சேர்க்கும்பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். துவரம் பருப்பு வாசனை வராது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து நம்ம நார்மலாக எப்பயும் வடை செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் ஒரு வடையை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். இதில் இந்த வடைகள் எல்லாமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் ஈவனாக வேகிற மாதிரி குக் பண்ணுங்கள். இந்த மேலே இந்த ஆனியன் கருவேப்பிலை கொத்தமல்லாம் இருக்குல்லையே, அது நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ ரொம்ப முறுமுறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வடை நல்லா செவந்து வந்திருக்கு. நல்லா அந்த ஆனியன்லாம் பொரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டான ரேஷன் துவரம் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.